சீதா, அக்கா, அத்தை சாப்பிட கூப்பிட்டாங்க. நீங்க போங்க, நாங்க வந்துடுறோம். சாப்பிட வாங்க. அந்த அப்பளத்தை எடு, பார்க்கவே நல்லா இருக்கே. அந்த அப்பளம் எடுங்க. எனக்கு அப்பளம் எடுங்க. பிரியா, சாதம் போடுமா. ஊருக்கு அவனுக்கு வேணுமா? பொரியல் போட்டுக்கோங்க. போதும் போதும், அவங்களுக்கு போடு. நல்லா டேஸ்டா செஞ்சிருக்காங்க. வேண்டாமா? வேண்டாம். அம்மா நீங்க கொஞ்சம் போடுங்க. சீதா, ராம் எங்க? அவரு ரூம்ல இருக்காரு அத்தை. போதும் போதும். நாங்க எல்லாரும் இங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவன் ரூம்ல தனியா என்னமா பண்ணிட்டு இருக்கான்? போய் கூப்பிடு அவனை. போதும். சரிங்க அத்தை. போடுமா? போதும். போதுமா? ஏய், எங்க ராம்? அவர் வராரு. நான் போடுறேன் பாட்டி. எனக்கு போதுமா? போதும். வாராம், இந்தா உட்காரு. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அத்தை, கூட்டு போட்டுமா? கொஞ்சம் கொஞ்சம். கொஞ்சமாமா, கொஞ்சமா. இன்னும் கொஞ்சம் அத்தை. கொஞ்சமா. போதும் போதும். தேவராஜ், ராமோட கண்ணத்தை பாரு. சித்ராட்ட சொல்லு. சித்ரா, கண்ணத்தை பாரு. உன் கண்ணத்தை சொல்லல, ராமோட கண்ணத்தை பாரு. ராம், புரியலையா? ராமோட கண்ணத்தை பாரு. ராம் கண்ணத்தை. என்ன சித்ரா? ஒரு நிமிஷம் இங்க. என்னன்னு சொல்ல. அத்தை, ராமோட கண்ணத்தை பாருங்க. ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? அம்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது பாரு. டேய், முதல்ல உன் கண்ணத்துல இருக்கிற லிப்ஸ்டிக்கை தொடடா.
ஏய் சீதா எதுக்கு வைக்கப்படுற? ஏய் சீதா எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இருங்க இருங்க, கூடிய சீக்கிரம் வைக்கிற ஆப். ஐயோ ஏய், ஏன் இப்படி பண்ண? எல்லாம் உன்னாலதான். ஐயோ, எனக்கு அவரை பார்க்கறதுக்கே வெக்கமா இருக்கு தெரியுமா? ஐயோ, சரியா பரிமாறாம வந்துட்டேன். ஐயோ, அத்தை மாமாலாம் என்ன நினைச்சாங்களோ என்னமோ. நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், பண்றதெல்லாம் பண்ணிட்டு அமைதியா இருக்கியா? ம்? ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிடலையா? இரு, நான் உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன். ம்? நல்ல வேளை சீதா இல்ல. முத்தம் கொடுத்தாலும் கொடுத்தா ராத்திரி ஃபுல்லா அப்பா ரூம்லயே தூங்கியாச்சு. அவர் ரூம்க்கு வரதுக்குள்ள குளிச்சுட்டு ஆபீஸ்க்கு போயிடுவோம். நல்ல வேளை வரல. அவர் வரதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துடலாம். என்னங்க, அது ஒரு முறை முட்டிக்கிட்டா கொம்பு முளைச்சிடுமா? அதுக்கு இன்னொரு தடவை முட்டிக்கலாமா? ம், ஹே. எங்க பாரு, எங்க பாரு. ஆ. ஆ. ஏய், உனக்கு பயமாவே இல்லையா? ம்? ஆ. என் செல்லம். எங்கேயோ இருந்த நீ இங்க வந்து எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிட்ட. நான் உன்னை காப்பாத்தலான்னு எடுத்துட்டு வந்தேன். ஆனா நீ
வாழ்க்கைக்கு ஒளி ஏத்தி வச்சிட்ட. இப்போ எனக்கு அவர் ஞாபகமாவே இருக்கு. ஆனா யார்கிட்டயும் சொல்ல முடியல. உன்கிட்ட சொல்றேன். என் மனசுல இருக்கிற ஆசைய நீ போய் அவர்கிட்ட சொல்லு. சொல்வியா? சொல்லுவியா? பதில் சொல்ல. சொல்லுவியா? சொல்லு. சீதா, என்ன இதெல்லாம்? புறாவை என் கூண்டுல அடிச்சு வச்சிருக்க. மறந்து போட்டு அன்னைக்கே பறக்க விட்டுருன்னு சொன்னேன்ல. அது காயும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு. கொஞ்சம் ஆறட்டுமேனு தான். அப்போ நான் சொன்ன நீ கேட்க மாட்டேன். என் பேச்சுக்கு நீ மதிப்பு கொடுக்க மாட்டேன், அப்படித்தானே? ஐயோ அத்த, அப்படிலாம் எதுவும் இல்ல அத்த. மா, அம்மா, நான் தான் 2 நாள் இங்கே இருக்கட்டும்னு கூண்டை ரெடி பண்ணி கொடுத்தேன். பாவமா புறா, காயம் ஆடுற வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும்னு நான் தான் சீதா கிட்ட சொன்னேன். ம். சீதா, இப்ப எப்படி இருக்கு? காயம் ஆறிடுச்சு அத்த. ம்? அப்புறம் என்ன, பறக்க விட்டுற வேண்டியதானே? இல்லம்மா, புறா வந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு உற்சாகம் வந்த மாதிரி இருக்கு. அதனால இது எங்க கூடயே இருக்கட்டுமே. இல்லராம், இப்ப நம்ம வீட்ல யாராவது ஒருத்தரை பிரிஞ்சு நம்மளால இருக்க முடியுமா? அப்படித்தானே அதுக்கும் இருக்கும். நம்ம எவ்வளவுதான் அன்பை காட்டி இதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சாலும் இதால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? சொல்லுப்பா ராம். எக்காரணத்தை கொண்டும் யாரோட சுதந்திரமோ நம்மளால கெட்டு போயிடக்கூடாதுப்பா. அதனாலதான் சொல்றேன், நீங்க 2 பேரும் இது சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? முதல் காரியமா என்ன செய்யணும்னா இத பறக்க விட்டுறணும். ப்ளீஸ் ராம். வரைக்கும் என் மனசுல கோடிக்கணக்கான சந்தோஷத்தை கொடுத்த. நீ செஞ்ச உதவிய என்னால எப்பவுமே மறக்க முடியாது. உன்னை விட எங்களுக்கு மனசே இல்ல. இருந்தாலும் நீ உன் குடும்பத்தோட சேர்ந்து வாழணும்.
சேர்ந்தே வாழணும். அதுக்காக தான் உன்னை நாங்க பறக்க விட போறோம். எங்களுக்குள்ள இருந்த காதல உணர வச்சது நீதான். நீ எப்பவுமே எங்க கூட இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா அம்மா சொன்னதை நினைச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நீ எங்களை விட்டு போய் தான் ஆகணும். எங்களை போலவே நீயும் உன் குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும். சந்தோஷமா வாழணும். நாளைக்கு என் பர்த்டே. ரவி கண்டிப்பா ஃபோன் பண்ணுவாரு. அவருக்கு இன்னும் என் மேல கோவம் குறையலன்னு நினைக்கிறேன். கோவம் குறையறதுக்கு என்ன பண்ணலாம்? அம்மாக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ஐடியா கேட்கலாம். பிரியாக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். நாம ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா அவ ஃபோன் பண்றா பத்தியா? பிரியா, நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன், நீயே பண்ணிட்ட. உனக்காவது கால் பண்ணணும்னு தோணுச்சே. ஏன்? சரி, அந்த சீதா என்ன பண்றா? ஏ பிரியா, அவளை பழிவாங்க நான் நல்ல ஒரு ஐடியா வச்சிருக்கேன், சொல்லட்டுமா? அம்மா, இதுக்காக நான் ஃபோன் பண்ண? ஏன் பிரியா, ஏன் ஒரு மாதிரியா பேசுற? இங்க பாரு, நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். ஐயோ, நாளைக்கு பிறந்த நாளா? அதுக்கு என் புருஷன் ஃபோன் பண்ணி ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா சொல்லல. நீயாவது ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தா நீ வேற ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க. நான் அவ்வளவு வேண்டதவளாயிட்டேனா? பிரியா, என்ன பிரியா? சாரி பிரியா. ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே பிரியா. கேட்டதுக்கு அப்புறம் சொல்லு. தேங்க்ஸ். சரி பிரியா, சரி, நான் அங்க கிளம்பி வரேன். என்ன உன் பர்த்டேக்கு அம்மா நான் என்ன குடுக்கறேன்னு மட்டும் நீ பாரு. என்ன? பை. சரிம்மா.
தேங்க்யூ. என்னங்க, ம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. இல்ல, நாளைக்கு பிரியாக்காவுக்கு பிறந்த நாள். ஓ, கிரேட். ம், நாளைக்கு பிரம்மாண்டமா கொண்டாடிடுவோம். பண்ணலாங்க. ஆனா ரவி இங்க இல்லையே.